பணிவிடையின் கணக்கு என்ற அற்புதமான திருப்புகைனுக்கு பொருள் கூறி இறுதியில் நான் பாடி காட்டுறேன். மிகவும் அருமையானது. இப்போ அடியேன் இந்த திருப்புகைக்கு பொருள் விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். புவிக்குன் பாதம் அதை நினைபவர்க்குங் கால தரிசனை புலக்கன் கூடும் அதுதனை அறியாதே. பூமியில் முருகா, உன்னுடைய திருவிடைகளை நினைத்து தியானிப்பவர்களுக்கு முக்கால நிகழ்ச்சிகளும் தம்முடைய அறிவில் விளங்குமாம். உண்மையை அறியாமல் புரட்டும் பாத சமழிகள் நெறிக்கண் பூதும் படிரரை புழுக்கன் பாவம் அது கொழல் பிழையாதே. இந்த உன்னுடைய அற்புதத்தை உணராமல் பொய்யான பேச்சு பேசினா புழுக்கள் நிறைந்த பாபத்துக்கே இடமான நரகத்திலிருந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது தவிர்க்க முடியாதான். கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிலே கலைக்கும் பாவ சுழல்படும் அடிநாயேன். பெரியோர்களால் பாடப்படுகின்ற உனது புகழினை பாடும் திறமில்லாத பாவ சுழற்சியிலேயே சுழற்சிரும் அடியனாகிய நான் இந்த கலக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகும் பணிவிடை கணக்கு உண்டாதல் திருவுளம் அறியாதோ. இந்த கலக்கத்தை தருமை பூமியில் எனக்கு விதிக்கப்பட்டுள்ள தொண்டு அந்த கணக்கினுடைய அளவு உன்னுடைய திருவுளம் அறியாதா முருகா. சிவத்தின் சாமி மயில் மிசை நடிக்கும் சாமி எமது உளம் சிறக்கும் சாமி சொரூபமிதொலிக்கான சிவனிடத்தே தோன்றிய சுவாமி மயிலின் மீது நடனம் செய்யும் சுவாமி எம்முடைய உள்ளத்திலே சிறப்பாக விளங்குகின்ற சுவாமி தனது உருவத்தின் பேரொலி அடியார்கள் காணும்படி விளக்குமுறும் சுவாமி. பவமதை தெரிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பிறவியை அடியோடு வேறிருக்கும் சுவாமி. அடுத்ததாக பவமதை தெரிக்கும் சாமி முனிவர்களிடமேவும் தவத்தின் பொருளாக விளங்கக்கூடிய முனிவர்களுடைய பொருளாக விளங்குகின்ற பெருமானே செய்கின்ற பிழைகளை பொறுக்கும் சாமி குடிநிலை தரிக்கும் சாமி. ஆசுரர்கள் பொடியாக தேவர்கள் விண்ணுலகத்திலே அங்கேயே அரசாளும்படி அவர்களை குடியேற்றுவித்து நிலைக்கும்படி வைத்த சுவாமியே அசுரர்களே பொடியாகும்படி நெறித்து அழித்த சுவாமி. அடுத்ததாக எமை பணி விதிக்கும் சுவாமி சரவண தகப்பன் சாமி என வரும் பெருமாளே. தகப்பனுக்கு குருமூர்த்தியாக வருகின்ற சாமியே என்றெல்லாம் எனக்கு என்ன பணி என்று கணக்கு விட்டு சொல்லுகின்ற புகழத்தக்க பெருமாளே. சிவபெருமானுக்கு குருமூர்த்தியாக வரும் சுவாமியே எனக்கு உண்டாகும் பணிவிடை உன் திருவள்ளும் அறியுமே முருகா. இதுதான் இந்த பாடலின் பொருள். இது அடியன் நான் பாடி காட்டுறேன் பாருங்க. புவிக்குன் பாதமதை நினைபவர்க்கு கால தரிசனை புலக்கண் கூடும் அதுதனை அறியாதே. புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படிரரை புழுக்கண் பாவமது கொழல் பிழையாதே. கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிலே கலைக்கும் பாவ சுழல்படும் அடிநாயேன். கலக்குண்டாகும் புவிதனில் எனக்கு உண்டாகும் பணிவிடை கணக்கு உண்டாதல் திருவுளம் அறியாதோ. சிவத்தின் சாமி மயில் மிசை நடிக்கும் சாமி யமதுளும் சிறக்கும் சாமி சொரூபமிதொலிக்கான
செழிக்கும் சாமி, பிறவியை ஒழிக்கும் சாமி, பவமதை தெரிக்கும் சாமி, முனிவர்களிடமேவும் தவத்தின் சாமி, புரிபிழை பொறுக்கும் சாமி, குடிநிலை தரிக்கும் சாமி, அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி, எமை பணி விதிக்கும் சாமி, சரவண தகப்பன் சாமி என வரும் பெருமாளே, சரவண தகப்பன் சாமி என வரும் பெருமாளே.